ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரொம்ப டேஸ்டியான பரோட்டா சாலம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆனியன் ஸ்லைஸ், ஜிஞ்சர், கார்லிக், அது கூட கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமா மிளகு, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில போட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு தனியா வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹெவி பாட்டம் இருக்க பேன்ல எண்ணெய் ஊத்தி பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சமா சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண ஆனியன், அது கூட கொஞ்சமா ஸ்லிட் பண்ண கிரீன் சில்லி, இதெல்லாம் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட கொஞ்சம் கம்மியா தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் மிக்சியில ஒரு புடி திருவண்ண தேங்காவோட கொஞ்சமா பொட்டுக்கடலை, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கசகசா, இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தி ஊற வச்சு ஒரு 1/2 hour ஊற வச்சு அதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தனியாத்தூள் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் தாராளமா ஊத்தி நல்லா குக் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல சிக்கன் வேணும்ன்றவங்க இதுல சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எம்டி சாலா தான் பண்றோம் வெஜிடேரியன்ல. சோ தட் அதுக்கப்புறம் உப்பு, அந்த அரைச்சி வச்ச கோகோனட் பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு லூஸ் பண்ணி கொஞ்சமா புதினாவை சாப் பண்ணி ஆட் பண்ணுங்க. அப்புறம் மூடி போட்டு விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் மேல வரும்போது கொத்தமல்லி போட்டு இறக்குனா ஒரு டேஸ்டியான சால்னா வந்து ரெடி ஆயிடும். தேங்க்யூ.